தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்வரது என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி இதோ உங்களுக்காக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலேயும் கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக உபாகம புஸ்தகம் அதனுடைய 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இப்பொழுது அந்த வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள், உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து, அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். முதலாவது என்ன வேதம் சொல்லுகிறது? மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார் என்று பார்க்கிறோம். இதைத்தான் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இன்றைக்கு முதலாக பார்க்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் யூடியூபின் வாயிலாக அல்லது தொலைக்காட்சியின் வாயிலாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்த உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். யூடியூபின் வாயிலாய் பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு விசேஷித்த செய்திகளும் உங்களுக்கு வந்து சேர்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். வேதத்தில் பார்க்கும் பொழுது முதலாவது நம்ம சிந்திக்க போகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார் அல்லது சிநேகிக்கிறார் அல்லது அன்பு கோருகிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பை நம்ம நினைக்கும் போது உலகத்தில் யாரும் அந்த வண்ணமாக நம்ம மேலே அன்பு செலுத்தவே முடியாது. அந்த அளவிற்கு தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம மேலே மிகுந்த அன்புடையவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் என்னை நேசிக்க யாருமே இல்லை, என்னை சிநேகிக்க யாருமே இல்லை, நான் எல்லாராலும் வெறுக்கப்பட்டு போய் இருக்கிறேன் என்று நீங்கள் உணர்வீர்கள் என்றால், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்ன? ஆண்டவர் உங்களை சிநேகிக்கிறார், அவர் தம்முடைய ஜனங்களை சிநேகிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்தில் படிக்கும் பொழுது உபாகம புஸ்தகத்திலே, அதே உபாகம புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். சகல ஜனங்களிலும், சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று, நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையில் நின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். ஆண்டவர் ஒரு மனிதனை சிநேகிக்கிறார் அல்லது நேசிக்கிறார் என்றால் அந்த மனிதனுக்கு ஆண்டவர் எப்படி
நன்மை செய்கிறார் என்பதை இந்த வார்த்தையில் நம்ம பார்க்க முடிகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். அங்கே சொல்கிறாரு, நீங்கள் சகல ஜனங்களிலும் திரட்சியான ஜனங்களானதுனால நான் உங்களை சிநேகிக்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய அன்பை நீங்கள் பார்க்கணும். உலகத்தில் மனிதனுடைய அன்புக்கும் தெய்வத்தினுடைய அன்புக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நம்முடைய தேவனுடைய அன்பை குறித்து அழகாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. என்னவாம், சகல ஜனங்களைப் போல நீங்கள் திரட்சியான ஒரு ஜனங்களாக இருந்ததுனால உங்களை சிநேகிக்கலை. உங்களிடத்தில் ஒன்றையும் கண்டுகொண்டு உங்களை அவர் சிநேகிக்கவில்லை. உங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று அறிந்தும், நீங்கள் மிகவும் குறைவானவர்களாக இருந்தவர்கள் என்று அறிந்தும், நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்ச ஜனங்களாக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்தும் கூட ஆண்டவர் நம்ம மேலே அன்பு கூறுகிறாராம். இதுதான் கடவுளுடைய மாறாத அன்பு என்பதை நீங்கள் மறந்து போயிடாதீங்க. இந்த பூமியில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இருக்கிறவங்களை தான் எல்லாருமே சிநேகிப்பாங்க. நிறைய பணம் வைத்திருந்தால் சிநேகிப்பாங்க, நல்ல அழகு இருந்தால் சிநேகிப்பார்கள், இன்னும் நிறைய நற்குணங்கள் இருந்தால் சிநேகிப்பார்கள், நல்லவர்களையே சிநேகிப்பார்கள். இதுதான் உலகத்தினுடைய ஒரு பண்பாடு. ஆனால் பூமியில் கடவுள் மனுஷன் மேலே வச்ச அன்பை பாருங்கள். நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை. நம்ம ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் சகல ஜனங்களிலும் கொஞ்சம் நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக இருந்த போதிலும் கூட உங்கள் மேலே நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? என்னை சிநேகிக்க யாரும் இல்லை, என்னை நேசிக்க யாரும் இல்லை, எனக்காக பட்சமாய் நிற்பதற்கு யாரும் இல்லை. நான் ஒரு அற்பமான மனுஷனாக இருக்கிறேன், நான் ஒரு ஆகாத மனிதனாக இருக்கிறேன், நான் யாருக்கும் பிரயோஜனமற்ற ஒரு மனிதனாக இருக்கிறேன். என்னையெல்லாம் கடவுள் நேசிப்பாரா என்று ஒருவேளை நீங்கள் ஒரு ஏக்கத்தோடும் ஒரு மிகுந்த வருத்தத்தோடும் இந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் கொஞ்ச ஜனங்களாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் ஒன்றுமே இல்லாதவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் உங்களை நேசிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி நேசிக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் என்ன செய்கிறாராம் பாருங்கள். அவருடைய நேசத்தினால என்ன செய்கிறார் என்றால், அடிமைத்தன வீடாகிய எகிப்தின் என்றும் அதன் ராஜாவாகிய பார்வோனின் கையின் என்றும் உங்களை மீட்டு கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் நம்மளை சிநேகிக்கிறதுனால, அவர் நம்ம மேலே அன்பு பாராட்டுகிறதுனால, அந்த அன்பின் மூலமாக அவர் என்ன செய்கிறார் என்றால் நம்மளை விடுதலையாக்குகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் நேசிக்கப்படுவதற்கு யாருமே இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த ஜனங்களை அந்த தேசத்தில் நேசித்தார், அன்பு கூர்ந்தார், அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கினார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் இன்றைக்கி அடிமைப்பட்டு போய் கிடக்கிறீர்கள் என்றால், உங்களுடைய அடிமைத்தனமான வாழ்க்கையிலிருந்து ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை விடுவிக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் விடுதலையை விரும்புகிறீங்களா? நீங்கள் விடுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், எனக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும், எனக்கு வியாதியிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும், எனக்கு கடனிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும், அல்லது பிசாசுனுடைய போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு விடுதலையை இன்றைக்கு விரும்பினாலும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் உங்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே விடுதலை ஆவீர்கள். உங்களை விடுதலையாக்கும்படியாகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனுக்கு விடுதலையை கொடுக்கிறார்னா அந்த விடுதலை மெய்யான விடுதலையாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை சிநேகிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த வேதவசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். பாருங்கள், இன்றைக்கு அநேக மனிதர்களுடைய உள்ளத்துல இந்த ஒரு கேள்வி இருக்கிறது, நீங்க எங்களை எப்படி சிநேகித்தீர் என்று கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை சிநேகித்தேன் என்று சொல்லும்போது
பல மனிதர்களும் கேட்கிற ஒரு கேள்வி, ஆண்டவர் எங்களை சிநேகிக்கிறாரா, ஆண்டவர் எங்களை நேசிக்கிறாரா? எதை கொண்டு சிலர் இந்த கேள்வியை கேட்குறாங்கன்னா, அவங்க மனதில் இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது, நான் தான் கஷ்டப்பட்டு கொண்டு கிடக்கிறேன், நான் வியாதியில் இருக்கிறேன், நான் வறுமையில் இருக்கிறேன், நான் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுவதற்கு என்ன காரணம் எனக்கு தெரியலை, கடவுள் என் மேலே அன்பாக இருந்தால், கடவுள் என்னை நேசித்தால் எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வரணும், எனக்கு ஏன் இந்த பாடு வரணும், எனக்கு ஏன் இந்த நெருக்கம் வரணும்னு சொல்லி கடவுளெல்லாம் எங்களை சிநேகிக்கலைன்னு சொல்லி அநேகர் மனதுக்குள்ளே இப்படி ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட அப்படி யோசிக்கலாம். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கஷ்டத்தினால, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற உபத்திரவத்தினால, நீங்கள் கடந்து போகிற பலவிதமான நெருக்கமான ஒரு கடினமான பாதையில் நீங்கள் கடந்து போகிறதுனால நீங்கள் கேட்கலாம், கடவுள் என் மேலே அன்பாக இருந்தால் எனக்கு ஏன் இப்படி சம்பவிக்கணும், கடவுள் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்லது தானே நடக்கணும், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள், எனக்கு இப்படிப்பட்ட தீமைகள் எல்லாம் என் வாழ்க்கையில் ஏன் நடக்கணும்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு கேள்வி உங்கள் உள்ளத்தில் இருந்து கொண்டு இருக்கும் என்றால், இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு கூட இந்த வார்த்தையை கொண்டு சொல்கிறாரு, நான் உன்னை சிநேகிக்கிறேன், நான் உன்னை சிநேகிக்கிறேன். இந்த உலகத்தில் கஷ்டமும் பாடுகளும் துன்பங்களும் எல்லாம் உண்டு. நெருக்கமில்லாத வாழ்க்கை இல்லை. ஒரு நெருக்கம் வந்தால் தான் ஒரு விசாலம் வரும், ஒரு தாழ்வு வந்தால் தான் ஒரு உயர்வு வரும். ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும் என்றால் அடுத்து ஒரு உயர்வு இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் எப்போவுமே கஷ்டப்பட்டு 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 அப்படியே அதிலே மடிந்து போவதில்லை. உலகத்தில் எந்த மனிதனையும் பாருங்கள், ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில், ஒரு உன்னத ஸ்தானத்தில், ஒரு மேன்மையான இடத்தில் ஒரு மனிதன் இன்றைக்கு இருக்கிறான் என்றால் நீங்கள் அவனிடத்தில் போய் கேட்டு பாருங்கள், எப்படி இந்த ஸ்தானத்துக்கு நீங்கள் வந்தீங்க, எத்தனை சவால்கள், எத்தனை பாடுகள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை வேதனைகளை தாண்டி இந்த இடத்துக்கு நான் வந்தேன் என்று அவங்க தங்களுடைய அனுபவத்தை சொல்வார்கள். ஆனால் நம்முடைய பார்வையில் அவங்க உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறது மாத்திரம்தான் தெரியும். ஆனால் அவங்க நடந்து வந்த பள்ளத்தாக்கான வேதனையான பாதைகள் நமக்கு தெரியாது. தாவீதை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தெரிந்தெடுத்த போது அவன் ஒரு இள வயது உள்ளவனாக இருந்தான். அந்த இள வயது உள்ளவனாக அவனை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்போது அந்த தாவீதுக்கு உடனே சிங்காசனம் கிடைக்கல. பல வருடங்கள் அவன் வேதனையிலும் பாடுகளிலும் நெருக்கத்திலும் துன்பத்திலும் வாழ்ந்திருந்தான். பலவிதமான உபத்திரவத்தின் வழியாக போனான். சவுல் என்கிற ராஜா அவனை கொல்வதற்காக தேடி திரிந்தான். காடுகள், மலைகள், குகைகள் என்று சொல்லி தன்னுடைய குடும்பத்தாரோடு கூட சேர்ந்து வாழ முடியவில்லை. மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. அவன் ஒரு பரதேசியைப் போல துரத்தப்பட்டு, ஒரு தீவிரவாதியைப் போல அவன் தேடப்பட்டவனாக இருந்தான். அவனை சவுல் கொல்வதற்காக தேடி தேடி திரிந்தான். ஆனால் கடைசியில் ஒரு நாள் வந்தபோது தாவீதினுடைய வாழ்க்கையில் அந்த அரசனாக தேவன் அபிஷேகம் பண்ணின அந்த அபிஷேகத்தின்படியே அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தப்பட்டான். 40 வருடம் தாவீது இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்து ஒரு மகிமையான ஆட்சியை செய்தான். ஆனால் அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருவதற்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கையில் ஏராளம் பாடுகள், ஏராளம் துன்பங்கள் இருந்தது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்னை சிநேகிக்கவில்லை, நான் பாடு அனுபவிக்கிறேன், துன்பம் அனுபவிக்கிறேன், கடவுள் என்னை பார்க்கவில்லையா என்று சொல்லி நீங்கள் கடவுளுக்கு விரோதமாக பேச வேண்டாம். கடவுள் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்கள் மேல் சிநேகமாக இருக்கிறார். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் போது, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளை எப்படி சிநேகிக்கிறார்? அநாதி சிநேகத்தால் நம்மளை சிநேகிக்கிறாராம். அநாதி சிநேகம்னா என்ன? ஆரம்பத்திலிருந்தே, துவக்கத்திலிருந்தே தேவன் நம்மளை சிநேகிக்கிறார். நீங்கள் வேத புஸ்தகத்தில், ஆதியாகம புஸ்தகத்தில் படித்து பார்க்கும்போது ஆதாம் ஏவாள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறாங்க. பாவம் செய்து அவங்க தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன போது தேவன் அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து புறம்பே தள்ளி விடுகிறார். அந்த ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது அவர்களுக்கு தேவன் கொடுத்திருந்த ஒரு மகிமையான வஸ்திரம் இருந்தது. அவருடைய மகிமையினால் அவர்களை மூடி இருந்தார் கர்த்தர்.
ஆனால் அவங்க பாவம் செய்தபோது அந்த மகிமை இழந்து போயிட்டாங்க. அந்த மகிமை இழந்து போன போது அவர்களுக்கு வெட்கம் உண்டாயிற்று. அவர்கள் நிர்வாணியாக இருந்த போதிலும் கூட கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய சாயல் அவர்களை மூடி இருந்ததுனால அவர்கள் வெட்கப்படாமல் ஏதேன் தோட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபோது மகிமை இழந்துட்டாங்க. உடனே அவர்கள் ஓடி போய் காட்டுக்குள்ளே மறைந்து கொண்டார்கள். ஒரு அத்தி இலையை பறித்து அதை ஒரு வஸ்திரமாக ஏற்படுத்தி அதை அணிந்து கொண்டிருந்தார்கள். பகலிலே உஷ்ணம் வந்தபோது அந்த அத்தி இலையெல்லாம் அப்படியே காய்ந்து போய்விட்டது. உடனே கர்த்தர் என்ன செய்தார்? ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய தோலை கொண்டு அவர்களுக்கு ஒரு வஸ்திரத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அவர்கள் பாவம் செய்த அடுத்த நிமிஷமே அவர்களுடைய நிர்வாணத்தை மறைப்பதற்காக அந்த தேவன் அவர்களை கைவிடாமல் உடனேயே அவங்க மேலே அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவர் நினைத்திருந்தால் முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் வைத்து கொன்று போட்டிருக்கலாம். கொல்லவில்லை. அதற்கப்புறம் ஆண்டவர் ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை ஏற்படுத்தினார். நீங்கள் நேரம் எடுத்து ஆதியாகமம் 3:15 படித்து பாருங்கள். ஸ்திரீயினுடைய வித்து பிசாசனுடைய அவனுடைய தலையை, சர்ப்பத்தின் தலையை நசுக்கி போடுவார் என்று சொல்லி அங்கே நம்ம பார்க்க முடிகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார். இரட்சகராய் வந்து சாத்தானுடைய தலையை நசுக்கி விழுந்து போன அந்த ஆதாமனுடைய பாவத்திலிருந்து மனுகுலத்தை மீட்பதற்காக உடனேயே அன்புள்ள தெய்வம் ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை உண்டாக்கினார். ஆதி காலம் முதலே தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார். உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் ஏதோ ஒரு பாவத்தில் வாழ்ந்திருக்கலாம். நீங்கள் கடவுளுக்கு விரோதமாக வாழ்ந்து தேவனை கோபப்படுத்தி நீங்கள் தேவனுக்கு விரோதமான ஒரு செயலை செய்து தேவனை விட்டு நீங்கள் தூரமாய் வாழ்ந்திருந்தாலும் ஆண்டவர் உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார். அவருடைய அன்பு மனுஷீக அன்பை போன்றது அல்ல. அது எப்படிப்பட்ட ஒரு மனுஷனையும் சிநேகிக்கிற ஒரு அன்பு. யூதாஸ் காரியோத்து இயேசுவோடு கூட இருந்தவன், 12 சீசர்களில் ஒருவனாக இருந்த போதிலும் கூட அந்த யூதாசையும் ஆண்டவர் காட்டி கொடுப்பான் என்று தெரிந்தும் அவன் மேல் அன்பு செலுத்தின தேவன். இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனை விட்டு தூரமாய் போய் எல்லா ஆஸ்திகளையும் அழித்து போட்டு வேசித்தனம் பண்ணி மதுபானம் பண்ணி தனக்கு இருந்த எல்லாவற்றையும் கெடுத்து தன்னுடைய வாழ்க்கையை சிதைச்சு சீரழித்து திரும்பி வந்தபோது கூட அவனிடத்தில் அன்பு செலுத்தின தேவன் என்று வேதத்தில் பார்க்க முடியும். வேசித்தனத்தில் பிடிக்கப்பட்டு விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை எல்லாரும் கல்லினால் அடித்து கொல்வதற்காக கற்களை ஓங்கிக் கொண்டு நிற்கும்போது உங்களில் பாவம் இல்லாதவன் முதற் கல்லை இவள் மேல் எரிய கடவன் என்று சொல்லி அந்த வேசித்தனம் பண்ணின பெண்ணை கூட ஆண்டவர் மன்னித்தார். நீ போ, இனி பாவம் செய்யாதே, நானும் உன்னை நியாயம் தீர்க்கவில்லை என்று சொல்லி அந்த ஸ்திரீயையும் மன்னித்த தேவன்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், அவருடைய காருண்யத்தினாலே நம்மளை சேர்த்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை ஆண்டவர் சேர்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். நீங்கள் யாரும் தேவனுக்கு புறம்பானவர்கள் அல்ல. நீங்கள் கடவுளிடத்தில் வருவதற்கு நீங்கள் தீட்டுள்ளவர்கள் அல்ல. நீங்கள் தேவனண்டைக்கு வருவதற்கு பாவம் ஒரு தடையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பாவங்களுக்காகத்தான் சிலுவையில் மரித்திருக்கிறார். உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, சர்வ லோகத்தின் பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்திருக்கிறார். அந்த தெய்வம் உங்களை அநாதி சிநேகத்தால் சிநேகிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 43 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினாலே நீ கனம் பெற்றாய் என்று சொல்லுகிறார். நானும் உன்னை சிநேகித்தேன். பாருங்கள், ஆண்டவருடைய அன்பை பாருங்கள். நீ என்னுடைய பார்வைக்கு அருமையானபடினால நீ கனம் பெற்றாய். கடவுளுடைய அந்த அன்பு நமக்கு ஒரு கனத்தை கொண்டு வருகிறது. யாரெல்லாம் தேவனால் நேசிக்கப்படுகிறாங்களோ அவங்களை ஆண்டவர் கனம் பெற்றவர்களாக பார்க்கிறார். இந்த வார்த்தையை கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கனவீனப்பட்டு சில மனிதர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு தலைகுனிந்து நின்றிருக்கலாம். காரணம், கடந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள முறை.
நீங்கள் செய்த பாவம், நீங்கள் செய்த தவறுகள், சில குற்றங்கள், சமுதாயத்தில் சில மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் நடந்து கொண்ட விதம், கனமற்ற ஒரு நிலையில் நீங்கள் இருந்திருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னுடைய பார்வையில் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகிக்கிறேன் என்று சொல்கிறார். தேவனால் யார் சிநேகிக்கப்படுகிறார்களோ, அந்த தேவனுடைய அன்புக்குள்ளே யார் வருகிறார்களோ அவர்கள் எல்லாரும் என் கர்த்தர் கனம் பெற்றவர்களாக மேன்மைப்படுத்துவார், கனம் பண்ணுவார். உங்களுக்கு இதனால் வரையிலும் கிடைத்திராத கனத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அநேகருக்கு முன்பாக நீங்கள் கனம் பெற்றவர்களாக இருப்பீர்கள் கர்த்தருடைய அன்பினாலே. உங்களுக்கு ஒரு சமுதாயத்தில் கனம் இல்லையா? உங்கள் வீட்டில் உங்களுக்கு கனம் இல்லையா? படிக்கிற இடத்தில், வேலை பார்க்கிற இடத்தில் உங்களை எல்லாரும் இழிவாக அற்பமாக பார்க்கிறார்களா? உங்களை ஒரு பொருட்டாகவே உங்களுடைய நண்பர்கள் எண்ணாமல் இருக்கிறாங்களா? உங்களுக்கு ஒரு கனம் தேவை. அந்த கனம் எப்படி கிடைக்கும்? நீங்கள் அதை தேடினால் கிடைக்காது. அந்த கனத்தை ஆண்டவராய் இயேசு உங்களுக்கு தர முடியும். நீ என் பார்வையில் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகிக்கிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார். அப்படி நீங்கள் தேவனால் சிநேகிக்கப்பட்டு தேவனால் கனப்படுத்தப்படும் போது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, நானும் உன்னை சிநேகித்தேன், உனக்கு நான் மனுஷர்களை தருவேன், உனக்கு ஈடாக ஜனங்களை தருவேன் அப்படி சொல்கிறார். கர்த்தரால் சிநேகிக்கப்படுகிற மனிதர்களுக்கு நிறைய மனுஷர்களையும் நிறைய ஜனங்களையும் ஆண்டவர் கொடுப்பார். உங்களுக்கு ஆண்டவர் ஆதரவான அநேக மக்களை எழுப்பி தருவார். தேவனால் சிநேகிக்கப்படுகிறவங்களுக்கு அநேகர் ஆதரவுள்ள நல்ல மனிதர்களை, நண்பர்களை கொடுப்பார். உங்களை உண்மையாக சிநேகிக்கிறவங்க, உங்களை உண்மையாக நேசிக்கிறவங்க, உங்களுடைய கஷ்டத்தில் உங்களுக்கு உதவி செய்கிறவங்க, போலியான ஆட்கள் இல்லை. இன்றைக்கி போலியான நண்பர்களும் போலியான மனிதர்களும் தான் நம்மளை சூழ்ந்திருக்கிறாங்க. நம்மிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெறுகிற வரைக்கும் நம்மளை சூழ்ந்து நிற்பாங்க. நம்மிடத்திலிருந்து நன்மை பெற்ற பிறகு நம்மளை அற்பமாக வீசி எறிந்து விட்டு போகிற ஒரு சமுதாயத்தில், உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. நீங்கள் கர்த்தரால் சிநேகிக்கப்படும் போது, அந்த தேவனுடைய அன்புக்குள்ளே நீங்கள் வரும்போது, அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் தேவனை நேசித்து தேவனை பின்பற்ற நீங்கள் தீர்மானம் எடுக்கும்போது உங்களுக்கு சிநேகிதர்களை தருவார். நல்ல மனிதர்களை, ஆதரவான மனிதர்களை தருவார். உண்மையாக நேசிக்கிற, உங்களுக்காக அழுகிற, உங்களுக்காக ஜெபிக்கிற, உங்களுக்காக பட்சமாய் பேசுகிற, உங்களுடைய ஆபத்தில் உங்களுக்கு உதவி செய்கிற, உங்களுக்காக என்ன ஒரு காரியம் வேண்டுமானாலும் செய்யக்கூடிய நல்ல ஆதரவான மனிதர்களை தருவார். கர்த்தருடைய நாமத்திற்கு நான் மகிமை செலுத்துகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரை அண்டைக்கு நீங்கள் வந்து பாருங்கள். ஆண்டவரை சிநேகிக்க உங்கள் இருதயத்தில் இடம் கொடுத்து பாருங்கள். இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த தெய்வமாக, இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாருங்கள். யோவான் 3:16 வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. பாருங்கள், ஆண்டவருடைய அன்பு என்ன? ஆண்டவருடைய சிநேகம் என்ன? கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு உங்களுக்கு என்ன கொடுக்கிறது? நித்திய வாழ்வை கொடுக்கிறது. நீங்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவீர்கள். உங்களுக்கு ஒரு நித்தியமான வாழ்வை இந்த தேவனுடைய அன்பினாலே பெறப்போகிறீர்கள். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த அன்பின் தேவன் உங்களை அழைக்கிற அந்த அழைப்புக்கு நீங்கள் செவிசாய்த்து நீங்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை இந்த அன்பின் தேவனுக்கு ஒப்புக்கொடுங்க. எத்தனையோ மனிதர்களை நேசிப்பாங்க, உண்மையாக நேசிப்பாங்கன்னு நீங்கள் போய் ஏமாந்து காயப்பட்டு வந்த சம்பவங்கள் எத்தனை இருக்கிற. எவ்வளவு மனிதர்களிடத்தில் நீங்கள் ஏமாந்துருக்கிறீங்க. எத்தனை பேர் உங்களை பயன்படுத்திட்டு, உங்களை உபயோகிச்சுட்டு எத்தனை பேர் அற்பமாக தூசியாக எரிந்திருக்கிறாங்க. ஒரு குப்பையை போல் உங்களை ஒதுக்கி தூர தள்ளி இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறு அந்த மனுஷன் மேலே இவ்வளவாய் அன்பு கூர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் ஆண்டவர் மேலே உங்கள் அன்பை வச்சு பாருங்கள்.
ஆண்டவர் அன்றைக்கு நீங்கள் வந்து பாருங்கள், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாக அன்பு கூர்ந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். உங்கள் மேலே ஆண்டவர் தம்முடைய அன்பை வைத்து உங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வை அவர் தரும்படியாக இன்றைக்கு விரும்புகிறார். இந்த ராத்திரி வேளையில் இந்த செய்தியை கேட்கிற இந்த அருமையான நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டு உங்கள் மேலே இவ்வளவு பட்சமாக, உங்கள் மேலே இவ்வளவு தூரம் தன்னுடைய ஜீவனையே கொடுக்குற அளவுக்கு அன்பு வச்சிருக்கக்கூடிய இந்த தெய்வத்தண்டைக்கு இன்றைக்கு வந்து பாருங்கள். அவர் உங்கள் மேலே அன்பு வைக்கிறதுனால உலக பிரகாரமான நன்மையை மாத்திரமல்ல, நித்திய வாழ்வை கொடுக்கிறார். அந்த அன்பு அவரை மறிக்க தன்னை ஒப்பு கொடுத்தது. சிலுவையிலே அவர் நம்ம மேலே வச்ச அன்புனால தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார். கடவுளுடைய அன்பு நமக்கு இன்னதென்று அறிய வேண்டும். நம்ம மேலே எவ்வளவாக அவர் அன்பு வைத்திருக்கிறார் என்கிற அந்த அன்பை விளங்க பண்ணுவதற்கு சிலுவையிலே நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும் தன்னுடைய தோளின் மேலே சுமந்து கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக, ஆமேன் ஸ்தோத்திரம், எருசலேமிலே அவர் நமக்காக இரத்தம் சிந்தி மரித்தார். மரித்தது மாத்திரமா, பூமியில் உள்ள சகல மனிதனுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3வது நாள் மரணத்தை விட்டு உயிரோடு எழுந்திருந்தார். அவர் மரணத்தை விட்டு உயிர்த்தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த நித்திய வாழ்வையும் இந்த சமாதானமான ஆசீர்வாதமான வாழ்க்கை அவர் கொடுக்கிறார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தது மாத்திரமல்ல, அவர் பரலோகத்திற்கு ஏறி சென்றார். அவர் போகும்பொழுது சொன்னார், நான் போகிறது போல திரும்பியும் வருவேன். என்னிடத்தில் விசுவாசமாக இருந்து என்னுடைய வருகையை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு காத்திருக்கிற பிள்ளைகளை என்னோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாக நான் இந்த பூமிக்கு வருவேன் என்று சொல்லி கடந்து போனார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். சீசர்கள் கேட்டார்கள், ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளம் என்ன என்று கேட்டபோது, யுத்தங்களின் செய்திகளை குறித்து கேள்விப்படுவீர்கள். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்புவார்கள் என்றெல்லாம் சொல்லி ஆண்டவர் இந்த பூமியிலே நடக்க போகிற பல அடையாளங்களை அடையாளப்படுத்தி காண்பித்து விட்டு போயிருக்கிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன 100கணக்கான அடையாளங்கள் இந்த பூமியில் நிறைவேறி முடிந்து விட்டது. இன்னும் விரலில் எண்ணக்கூடிய ஒரு சில அடையாளங்கள் மாத்திரமே நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மறுபடியுமாய் வரப்போகிறார். வரும்பொழுது அவரை விசுவாசித்து அவருடைய அன்புக்கு இடம் கொடுத்து அவரை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே கழுகப்பட்டு பாவ மன்னிப்படைந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் நிறைவோடு கூட சாட்சி வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருடைய வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் ஜனத்தை அவர் சேர்த்து கொண்டு அவருடைய ராஜ்யத்தில் என்றென்றைக்குமாக நித்திய காலமாக அவர்களோடு கூட வாழப்போகிறார். அந்த பாக்கியமான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் என்றால் இன்றைக்கே இரட்சணிய நாள், இன்றைக்கே அனுகிரக காலம், இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்கள். பாவ வழியை விட்டு மனம் திரும்ப ஒப்பு கொடுங்கள். பாவத்தை விட்டு என்னால் மனம் திரும்ப முடியவில்லை என்றால் இயேசுவை நோக்கி கதறி கூப்பிடுங்கள். இயேசுவே, என்னுடைய பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று நீங்கள் கேட்டால் எவ்வளவு கொடிய பாவத்திலிருந்தும் இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்க முடியும், ரட்சிக்க முடியும், உங்களை மன்னித்து தூக்கி எடுத்து அவருக்கு சாட்சியாக மாற்ற முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்து அன்றைக்கு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மறுரூபப்படுத்த விரும்புகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்களுடைய தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, என்னுடைய குறையை எனக்கு மன்னியும், என்னுடைய பாவத்தை எனக்கு மன்னியும், என்னுடைய அக்கிரமங்களை எனக்கு மன்னியும், நான் உமக்கு சாட்சியாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை எனக்கு தாரும், நான் இன்றைக்கு உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கலாமா? இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆண்டவரே உம்முடைய அன்பினாலே சிநேகித்தீரப்பா. உம்முடைய அன்பை குறித்த ஆண்டவரை சத்தியத்தை நாங்கள் கேட்கும்படி உதவி செஞ்சீங்க. இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவரே நீங்கள் எங்களோடு கூட பேசியிருக்கிறதற்காய் நன்றி.
யாரெல்லாம் இந்த வார்த்தையை இன்றைக்கு கேட்டிருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஆண்டவரை நீர் தொடுவீராக, சந்திப்பீராக. ஆண்டவரை கைவிடப்பட்ட நிலையிலே, வெறுக்கப்பட்ட நிலையிலே, யாரும் சிநேகிப்பதற்கும் நேசிப்பதற்கும் இல்லாமல் அற்பமாய் உதறி தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு உங்கள் நாமத்தினாலே ஆண்டவரை விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாய், தேவ அன்பினாலே நிரப்பப்படும்படியாய், தேவ அன்பினாலே தொடப்படும்படியாய் ஆமென் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வியாதியின் கொடுமையினாலே, வேதனையினாலே, கண்ணீரிலே, பலவிதமான கடபாரத்திலே, போராட்டத்திலே, அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் இந்த நாட்களில் விடுதலை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். கட்டுகள் அருந்து போவதாக, கண்ணீர்கள் மறைந்து போவதாக, எல்லா தீய கிரியைகளை கர்த்தர் அதமாக்கி போட்டு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும், கூட இரும், நாமத்தை மகிமைப்படுத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Brainagar 2nd Street East, Chuchukuri. Contact 944 277 8986.